ஹேர் ரீக்ரோத், எனக்கு வந்து புது முடி வந்து இவ்வளவுதான் எனக்கு ஹேர் ஃபால் ஆயிருந்தது. ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா இந்த ஹேர் ஆயில் அப்டேட் வீடியோ வந்து நான் வந்து December 31 நான் வந்து வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய காரணனால என்னால அந்த வீடியோ வந்து போட முடியல. எனக்கு பயங்கரமா வந்து ஃபீவர், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைனால என்னால போட முடியல. ஃபைனலி வந்து அந்த ஒரு நல்ல நாள் வந்து இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு அந்த ஹேர் ஆயில் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத அவங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோல ஃபுல்லா வந்து டீடைல்டா இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் தான். ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆயில் வந்து எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு எதனா வந்துச்சா அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஆயில் நான் அப்ளை பண்றதுனால எனக்கு எதனா கோல்டு ப்ராப்ளம் இல்ல ஹெட்ஏக் இந்த மாதிரி எதனா வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கரமா வந்து ஹேர் ஃபால் ஆயிருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த சைட்ல வந்துட்டு காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து ஹேர் ஃபால். எனக்கு ஒரே ஒரு ஹேர் வாஷ்ல எனக்கு இவ்வளவு ஹேர் ஃபால் இருந்தது. அந்த ஹேர் ஃபால்க்காக தான் நான் மெயினா இந்த வேம்பாலம் பட்டை ஆயில் வந்து நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு வந்து நினைச்சேன். அது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேர் வாஷ்ல எனக்கு அவ்வளவு ஹேர் ஃபால் ஆயிருந்துச்சுல. ஆனா இப்போ இந்த வீடியோக்கு நான் கிளம்பும் போது, தலையை நான் சீவும் போது எனக்கு எவ்வளவு ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோக்காக நான் ரெடி ஆகும் போது நான் காலையில இருந்து தலையை வந்து நான் சீவவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஹேரை கோம் பண்றேன். இவ்வளவுதான் எனக்கு ஹேர் ஃபால் ஆயிருந்தது. அவ்வளோ ஹேர் ஃபால் ஆன அந்த ஒரு இடத்துல எனக்கு இப்போ இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ஆயில் அப்ளை பண்றதுனால 100% வந்து ஹேர் ஃபால் குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் ஃபால் எனக்கு இப்பவுமே இருக்கு. நான் வந்து ஒரு எவ்வளவு நாள், ஒரு 50 டேஸா வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி அப்ளை பண்ணனா அப்படின்னு கேட்டா டெய்லி அப்ளை பண்ணல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணேன். ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லனா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அப்ளை பண்ணேன். டெய்லி நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலனாலும் என்னோட தலையில வந்து எப்பவுமே டெய்லியுமே ஹேர் ஆயில் இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சோ வந்து ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது அந்த மாதிரி பண்ணல. நான் வந்து டெய்லியுமே என் தலையில ஹேர் ஆயில் இருக்க மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா நான் எப்பவுமே நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு தனி வேலையா இருக்கும், கடுப்பா இருக்கும். எடுத்து நம்ம தலை ஃபுல்லா அப்ளை பண்ணணுமே ஐயோ அப்படின்ட்டு எரிச்சலா இருக்கும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அப்ளிகேட்டர். ஏன்னா வந்து தலையில அப்ளை பண்றது அப்படின்னு ஒரு தனி வேலையெல்லாம் இல்ல. சும்மா அப்படி எழுந்திருக்கிறோம் அப்படின்னால டக்குன்னு இந்த முடியை வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த டப்பா எடுத்து அப்படியே நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே ஸ்கேல்ப் உள்ள போயிடும். அப்படியே நம்ம லைட்டா மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுலாம், அவ்வளவுதான். இது ரொம்ப வந்து பெரிய வேலையெல்லாம் இருக்காது. இந்த அப்ளிகேட்டர் வந்து நிஜமா நான் வந்து இதை ஃபாலோ பண்ணதுக்கு இது ஒரு பெரிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஹேர் ஃபால் 100% கம்ப்ளீட் ஆகல அப்படின்னாலும் இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனது, ஒரு 80-85% வந்து கம்ப்ளீட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேர் வாஷ் பண்ணும்போதும் எனக்கு இதை விட இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சு. இதை விட இன்னும் ஒரு மடங்கு மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராவா ஹேர் ஃபால் ஆச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொட்டின மாதிரி எனக்கு அவ்வளவு ஹேர்லாம் எனக்கு கொட்டவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி தான் கொட்டுச்சு. அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து எனக்கு அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த டேண்ட்ரஃப் இந்த ஆயில் அப்ளை பண்ணதுனால டேண்ட்ரஃப் எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 5th டே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் பயந்துட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட தலையில எனக்கு அந்த மாதிரி வந்தது. அப்படியே எப்படி சொல்றது, அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய பட்டையா. நமக்கு டேண்ட்ரஃப் நமக்கு எந்த மாதிரி வரும், குட்டி குட்டியா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே வந்து இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியா, ரொம்ப குட்டி குட்டியா, லைட்டா ஒயிட் கலர்ல அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஆனா இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த 5th டே எனக்கு என்னாச்சுன்னா பெருசா அப்படியே பட்டையா அப்படியே தலையில வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் பயந்துட்டேன், என்னடா இது இந்த மாதிரி பட்டையா வருது, என்ன ஆச்சு, இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சோ, ஏதோ ஆயிடுச்சு நம்ம தலைக்கு போச்சுடா முடியெல்லாம் காலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு குட்டி குட்டியா அந்த பொடுகு வரும்ல, எனக்கு தெரியல, ஆனா நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த குட்டி குட்டியா வர பொடுகு எல்லாமே வந்து அந்த மாதிரி வராம மொத்தமா வந்து அந்த டெட்டான செல் எல்லாமே வந்து ஃபுல்லா அந்த ஸ்கேல்ப்ல இருந்த அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த பெருசா அந்த வந்ததுக்கு அப்புறமா நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என் தலையை பார்த்தா ரொம்ப கிளியரா இருந்தது. அந்த பொடுகுங்கிறதே சுத்தமா இல்ல, ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தது. அதில் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி எப்படி ஆகும், இது நிஜமாலுமே வந்து அந்த பொடுகுதான் அந்த மாதிரி பெருசா வந்துச்சா இல்ல எனக்கு புரியல. ஆனா நிஜமாலுமே எனக்கு இப்போ தலை வந்து அந்த பொடுகு வந்து இல்லாம ரொம்ப கிளியரா எனக்கு தலையில வந்து இப்போ இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா கிரே ஹேர் ப்ராப்ளம். நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருந்தால என்னோட ஹேருக்கு வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணனால அந்த மாதிரி கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுமே வந்து சரியாதான்னு சொல்லிட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால அது எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ணி 50 டேஸ் ஆகுது. இது வரையிலும் எனக்கு அந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல.
ஏன்னா அதனால தான் நம்ம அவ்வளோ நெல்லிக்காய் வந்து போட்டிருந்தோம். ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு இல்லை. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா இன்னொரு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத். எனக்கு வந்து புது முடி வந்து நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த புது முடி என்னோட தலையில இருந்து புதுசா அவ்வளவு முடி வந்து இப்போ புதுசா எனக்கு முளைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஹேர் ரீக்ரோத் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு குட்டி குட்டியா வந்து தலை ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கு. அப்படியே கொத்தா புது முடி வந்து வந்திருக்கு. எப்படி சொல்றது, எனக்கு எப்படி கொத்தா கொட்டுச்சோ அதே மாதிரி கொத்தா நிறைய முடி வந்து அப்படியே புது முடி முளைச்சு வருது. ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச் இந்த மாதிரி லென்த்ல வந்து வந்திருக்கு. புது முடியெல்லாம் பார்த்தா 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல எப்படி தெரியுதோ இதே மாதிரி தான் என்னோட தலை ஃபுல்லாவுமே இருக்கு. இது ஃபுல்லாவுமே கீழே வந்துச்சுன்னா என்னோட அடர்த்தி மறுபடியும் நிறைய வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு எல்லா முடியுமே வந்து புதுசா முளைச்சிட்டு இருக்கு. ஆனா புதுசா வர்ற எந்த முடியுமே கிரே ஹேரா வரல, பிளாக் கலர்ல தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ புதுசா வர்ற முடி எல்லாமே திரும்பவும் கொட்டாம இருக்குதா அப்படின்றதுதான் எனக்கு ஒரு பயம். மறுபடியும் கொட்டுனுச்சு அப்படின்னா பிரச்சனை. கொட்டாது அப்படின்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆயில் நான் வந்து கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டு தான் இருக்க போறேன். நீங்க இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் இப்போவுமே என்னோட தலை ஃபுல்லா அந்த முடி ஃபுல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் இந்த டிசம்பர் 2 இருந்து என்னோட தலையில எண்ணெய் இல்லாம நான் இல்லவே இல்லை. அந்த மாதிரி தான் என்னோட தலை இருக்கு. ஃபுல்லாவுமே ஆயில் அப்ளை பண்ணியே தான் வச்சிருக்கேன். இப்போ கூட என் தலையில ஃபுல்லாவுமே ஆயில் அப்ளை பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த குட்டி முடியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா மறுபடியும் வளர்ந்துட்டே தான் இருக்கா இல்ல மறுபடியும் கொட்ட ஆரம்பிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்து ஃபியூச்சர்ல உங்ககிட்ட நான் வந்து வீடியோவா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணனால எனக்கு எதுனா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பெருசா எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல. ஆனா இந்த ஆயில் அப்ளை பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லைட்டா அந்த டிங்க்லிங் எஃபெக்ட், எப்படி சொல்றது, இச்சிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப அரிப்பாலாம் இல்ல, ஆனா லைட்டா அந்த முணுமுணுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லயுமே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணேன், நீங்களும் அப்ளை பண்ணாதீங்க, எனக்கு வந்து இது வந்து செட் ஆகல, எனக்கு வந்து இச்சிங் இருக்கு, ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். எல்லாருக்குமே எல்லாமே வந்து செட் ஆகாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தான் வந்து செட் ஆகும். உங்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கு மேல கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி மத்தது எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு, இல்ல ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, புதுசா முடியெல்லாம் முளைக்குது, எனக்கு மத்தபடி எதுவுமே நடக்கல. ஆனா லைட்டா அந்த டிங்க்லிங் எஃபெக்ட் இருக்கு, இது மட்டும் தானே, சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மத்தபடி வேற எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்ல. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தது. ரொம்ப அப்படியே பிச்சுக்கிற மாதிரி அரிப்பெல்லாம் எனக்கு வரல. லைட்டா அந்த முணுன்னு இருக்க மாதிரி வந்து லைட்டா இருந்தது. ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கண்டினியூ பண்ணேன். ஆனா நீங்களும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா முடியெல்லாம் நிறைய கொட்டுது அப்படின்னா அதுக்கு மேலேயும் தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எக்ஸ்ட்ராவா முடி கொட்டுறது, எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் நடக்குது, எக்ஸ்ட்ராவா தலைவலி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எனக்கு வரல. அதனால நான் வந்து கண்டினியூ பண்ணேன். இந்த ஒரு விஷயம் தானே இருக்கு, சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். எனக்கு அது ரொம்பவே நல்லா தான் இருக்கு இப்போ வரைக்கும். அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோவை பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட லவ்வுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா இதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி ஹேர் ஃபால் பாக்கிறதுக்கு எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருந்து, உங்களோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா நீங்களுமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆயில் வந்து செட் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நீங்க அதவே வந்து கண்டினியூ பண்ணலாம். வேற ஆயில் மாத்தணும் அப்படின்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து நான் வெறும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான் பண்ணேன். கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாம விட்டு தலை நாசமா போய் அப்புறம் வந்து முடி நிறைய கொட்டி இந்த மாதிரிலாம் ரொம்ப இருந்தோடனே இதுக்கு வெறும் கோகனட் ஆயில் நமக்கு தாங்குமா, அதாவது வந்து செட் ஆகுமா, மறுபடியும் எல்லாமே சீக்கிரம் வந்துருமா அப்படின்றது வந்து தெரியல. எதுனா ஒன்னு ட்ரீட்மெண்டா இதுக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சுதான் நான் வந்து இந்த வேம்பாலம் பட்ட ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கோகனட் ஆயிலே வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க மாத்தணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்க போடலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனா அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், அதான் நல்லது. இந்த வேம்பாலம் பட்ட ஆயில் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் கொடுத்து, இதுல எந்த ஒரு வேற எக்ஸ்ட்ரா எந்த பாயிண்ட்ஸும் வந்து நான் சொல்லல. எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சோ அதை நான் வந்து ஜென்யூனா உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பா வந்து இந்த ஆயில் வந்து கண்டினியூ பண்ண தான் போறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ இந்த ஆயிலோட ரிசல்ட் இதுதான். எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஒரு 85% 90% வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஒரு 10% எனக்கு வந்து இன்னும் ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப கம்மியான முடி நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தாலே அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான முடி தான் வந்து கொட்டுது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பரவாயில்ல. ஸோ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்கு, ஹேர் ரீக்ரோத் நடக்குது, மறுபடியும் வந்து புது முடி முளைக்குது. நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அது புது முடி நிறையவே முளைக்குது. அண்ட் அதுக்கப்புறமா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வந்து பெருசா எனக்கு இல்ல. வேற என்ன தலைவலி, கோல்டு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாம ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணதுல நான் ரொம்பவே ஹாப்பி. எனக்கு பெருசா இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாதனால நான் இதை வந்து நான் கண்டினியூ பண்ண போறேன். ஸோ கண்டினியூ பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஹேர் க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்து ஃபியூச்சர்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட பேஜ்ல வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே நான் மேக் பண்ணதுதான். இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன் தான். எல்லாமே இந்த இன்ஸ்டா பேஜ்ல வந்து நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பேஜோட ஐடி வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த ஜுவல்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதுல ஷேர் பண்றேன். நீங்க எந்த பீஸ் வாங்குனீங்க அப்படின்னாலும் அது 50 rupeesக்கு கீழே தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அதனால பிரைஸ் பத்தி நீங்க கவலைப்பட தேவை இருக்காது. எல்லாமே வந்து கம்மியான பிரைஸ் தான். மீஷோவை விட ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் இல்லைன்னா டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். நம்ம கிட்ட வந்து செயின்ஸ், பிரேஸ்லெட்ஸ், இயரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். அண்ட் நம்மளோட இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்குவேன். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பை.